அண்மை செய்தி தொகுதி மறுவரை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். முதலமைச்சர் விஜய் தொகுதி மறுவரை தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தொகுதி மறுவரையறை தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதற்கேற்ப உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வலியுறுத்தி பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்தல், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குதல் ஆகிய பொருண்மையின் மீது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நடைபெற்ற விவாதங்கள் குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் மக்களவை தொகுதி எண்ணிக்கை மற்றும் அவற்றின் பகிர்வை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிர்ணயம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்ட திட்டத்தின் பின்னணியை இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 41 39 குறைக்கப்பட்டது போன்று தென்னிந்திய மாநிலங்கள் தங்களின் கணிசமான நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்க நேரிடும் என சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சியை எழுதி சிறப்பான சுகாதாரம் மற்றும் பொதுநல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களுக்கு தொகுதி மறையறை மேற்கொள்ளப்பட்டு தற்போதைய தொகுதிகளின் எண்ணிக்கை மாற்றியமைக்கும் எந்த ஒரு மறு வரையறை நடவடிக்கையும் பெரும் அநீதி இழைப்பதாக அமையும் என்றும் அக்கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானம் தொடர்பாகவும் முதலமைச்சர் விரிவாக அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை இணைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், இது தொடர்பான உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமரை கனிவுடன் கேட்டுக்கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.